ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 15/11/2025 சனிக்கிழமை, விஸ்வாச வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:07 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் ஏகாதேசி, நல்ல நாள், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை சீர் செய்யலாம், பழைய வண்டி வாகனங்களை விற்க அது சம்பந்தமாக பேசலாம், மறுமணத்திற்கு முயற்சி செய்யலாம், ஆடை ஆபரணம் வாங்க சிறப்பான நேரம். மேலும் குடும்பத்திலே இருக்கின்ற பல நாட்களாக தொடர்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒன்றாக உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 8 முதல் 9 வரை, மாலை 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவெடுக்கக்கூடாது, பயணங்களை தொடரக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 1:51 வரை பூரம், அதன் பிறகு உத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:55 வரை தேய்பிறை தசமி, அதன் பிறகு ஏகாதசி. இன்றைய சந்திராட்டமம் கும்பராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது, கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாள், சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனக்குழப்பங்கள் தீரும். மனதிலே தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை செய்வீர்கள். அதிலே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். மொத்தத்தில் காரிய தடைகள் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள்.
இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும், சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும், கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்ற நாள், சொந்தத்திலே திருமணம் நிச்சயமாகும், சுப விரயங்கள் ஏற்படும், புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும், தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகின்ற நாள், நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும், பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள், கடன் பிரச்சனைகள் தீரும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும், புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள், உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், மனம் சந்தோஷமாக இருக்கும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும், குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும், அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம், குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும், வீடு வண்டி வாகன விரய செலவுகள் ஏற்படலாம், கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய நாள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும், கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும், தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும், புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும், உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும், எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும், காரிய தடைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும், தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும், கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும், கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள், வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும், பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள், திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும், தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும், தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும், கடன் தொல்லைகள் விலகும், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும், இன்றும் நாளையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கோளறு பதிகம் படியுங்கள், கந்தர் சட்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். அதேபோல் ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்களை எல்லாம் படியுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் குறிப்பாக செய்ய வேண்டியது இவற்றைத்தான்.
மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளிலே முடிவெடுக்காதீர்கள். இன்றும் நாளையும் எதிலும் முடிவெடுக்காதீர்கள். மௌனமாக கடந்து செல்லுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டிய நாள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். சமூக வலைதளங்களிலே முக்கியமான பிரச்சனைகளை பற்றியெல்லாம் எதுவும் கருத்து சொல்லாதீர்கள். அவை உங்களுக்கு பாதகமாக திரும்ப வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே கோபத்தை குறைத்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். நெய்விளக்கு ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இன்றைய நாள் ஏகாதசி திதி, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை அருமையாக கடைபிடியுங்கள். விரதம் இருக்க முடியாதவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு செய்கின்ற பாக்கியம் இன்றைய நாளிலே நமக்கு கிடைத்திருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்வோம். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலிலே பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஒரு அருமையான திருக்கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். திருத்துருத்தி குத்தாலம் வைத்தீஸ்வரர் திருக்கோவிலிலே சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் பாடிய பாடல் பெற்ற சிவாலயமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே காவிரி தென்கரை தலங்களிலே அமைந்துள்ள 37வது சிவத்தலம் தான் இந்த தலம். இது மயிலாடுதுறை மாவட்டத்திலே அழகாக அமைந்திருக்கின்றது. சுந்தரருக்கு உண்டான நோய் இத்தல தீர்த்தத்திலே நீராட நீங்கியது என்பது ஐதீகம், நம்பிக்கை. மக்கள் வழக்கிலே குத்தாலம் என்று, அதாவது சொல் வழக்கிலே, இன்றைய சொல் வழக்கிலே குத்தாலம் என்று வழங்கப்படுகின்றது இந்த ஊர். மயிலாடுதுறை, கும்பகோணம் மார்க்கத்திலே தஞ்சாவூர், மயிலாடுதுறை முதலிய நகரங்களிலிருந்து இத்தலத்துக்கு நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றது. இங்கு இறைவனுடைய திருப்பெயர் உக்தவேதீஸ்வரர், உத்தரவேதீஸ்வரர் என்றும் அழைக்கின்றார்கள். சொன்னவாறு அறிவார், கற்றளி மகாதேவர் என்றெல்லாம் இங்கு இருக்கின்ற இறைவனுக்கு திருப்பெயர். இரவியாருடைய திருப்பெயர் மிருது முகிழாம்பிகை, பரிமள சுகந்த நாயகி, அரும்பண்ண வனமுலையாள். இன்னும் அழகான தமிழ் பெயர் பாருங்கள். இங்கே இருக்கின்ற தலமரம் குத்தால மரம். இது ஒரு வகையான அத்தி மரமாகும். இங்கே இருக்கின்ற தீர்த்தம் காவிரி தீர்த்தம், சுந்தர தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வடகுளம் என்று அழைக்கப்படுகின்றது. திருவேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் சம்பந்தர், சுந்தரர் பாடல் பெற்ற தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே சோழநாடு, காவிரி வடகரை தலங்களிலே அமைந்துள்ள 23வது தலம் இந்த தலம். இது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே குத்தாலத்துக்கு அருகிலேயே இருக்கின்றது. மயிலாடுதுறை மகாராஜபுரம் சாலையிலே இருக்கின்றது இந்த அருமையான கோவில். சிவபெருமானுடைய திருமண வேள்வி நடந்த தலம் ஆதலால் இந்த பெயர் அமைந்திருது. இத்தலத்திலே வந்து வேண்டிக் கொண்டால் திருமண தடைகள் நீங்கும். இங்கு இறைவிக்கு கங்கண தாரணம் செய்தபடியால் இதற்கு கௌதுகாபந்தன கஷேத்திரம் என்று பெயர். நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து இந்த கல்யாண சுந்தரரை வழிபட்டால் திருமணம் விரைவிலே நடைபெறும் என்பது இத்தலத்தினுடைய சிறப்பு. ஆகவே திருமணத்தடை இருக்கின்ற வரன்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். உடனடியாக தை மாதமே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதேபோல் மணவாளேஸ்வர சுவாமி திருமண கோலத்துடன் காட்சி தருகின்றார் இந்த ஆலயத்திலே. இறைவன் கௌதகேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், மணவாளேஸ்வரர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார். இறைவி
பரிமள சுகந்த நாயகி, கௌதகேசி, நறுஞ்சாந்து நாயகி, தீர்த்தம் கௌதகாபந்தன தீர்த்தம். இங்கே இந்த ஆலயத்திலே சம்பந்தரும் சுந்தரரும் பாடியிருக்கின்றார்கள். இத்தலம் திருத்துருத்தியோடு சேர்ந்து பாடப்பட்டதாகும். திருத்துருத்தி கோயிலை பற்றி பார்த்தோம் அல்லவா, அந்த கோவிலோடு சேர்ந்து பாடப்பட்ட தலம். அரசகுமாரன் ஒருவனுக்கு மனம் புரிய நிச்சயித்திருந்த பெண்ணை மனம் நிறைவேறும் முன் அவளுடைய பெற்றோர் இறக்கவே அவள் சுற்றத்தார் கொடாது மறுத்தனர். அதாவது கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அரசகுமாரன் இறைவனை நோக்கி தவம் செய்து வேண்டினான். இறைவன் அப்பெண்ணை பூதத்தின் மூலம் கொண்டு வந்து அவனுக்கு திருமண வேள்வி செய்தருளியதாக வரலாறு இருக்கின்றது. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் 3ஆம் திருமுறையிலே திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் பாடப்பட்டிருக்கின்றது. இந்த பண் சாதாரி ராகம் பந்தூராளியிலே மிக அழகாக அமைத்திருக்கின்றார். இப்படி பாடல் பெற்ற தலங்களை நாம் பார்க்கும்போது மெய்யடியார்கள் வணங்கி அவர்களால் அவர்களுடைய அருளும் சேர்ந்த தலங்களை நாம் பார்த்து தரிசிக்கும்போது நம்முடைய மனதிலே இருக்கின்ற கவலைகள், நம்முடைய மனதிலே இருக்கின்ற வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது நம்முடைய மனதிலே இருக்கின்ற கவலைகள் நீங்கி வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே பாடல் பெற்ற தலங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்படி தரிசிக்கும்போது முறையாக அந்த கோவிலிலே என்ன முறையோ அதன்படி நாம் தரிசித்து வந்தால் கோவிலுக்கு சென்ற அந்த பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். பாடல் பெற்ற தலங்களை தரிசிப்பது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. எம்பெருமான் ஈசன் அவன் நினைக்காமல் நம்மால் அங்கு செல்லவே முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட பாகியங்கள் கிடைக்கும்போது அதனை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.